உடையவன் யாரான் நினைச்சிருந்தான்னா அவன் முட்டாள். அச்சிந்தியோயம் இதை இப்படிப்பட்டவன் தெரிஞ்சுடலாம் நினைச்சிருந்தான்னா அவன் முட்டாள். அவிகாரியோயம் இதுக்கு விகாரம் கிடையவே கிடையாது. ஆக விகாரமற்றதான ஜீவாத்மா நித்தியம். அழிவுங்கிற பேச்சுக்கே ஜீவாத்மாவிடத்தில் இடம் கிடையாது. அதனாலே ஆத்மாவை பத்தி கவலைப்படாமல், தேகத்தை பத்தி கவலைப்படாமல் மேலே யுத்தத்தை பண்ணுவாய்னு கண்ணன் சொன்னது 25 வரைக்கும். இன்னொரு 5 ஸ்லோகம் தான் ஆத்மா நித்தியத்துவம். அதை நாளைக்கு சாயங்காலம் முதல்ல சொல்லிடுறேன். ஏன்னா இப்ப அந்த 5 முடிச்சு விடலாம், 5 நிமிஷம் தான் போறது. இருந்தாலும் மறுபடியும் ஏதானும் கொஞ்சம் அடி இன்னைக்கு இருக்கிறத நாளைக்கு சொன்னாதான் மேல 31 ஓடும். அதுக்காக அந்த ஸ்லோகத்தை சேர்த்தே சொல்லிடுறேன். 30வது ஸ்லோகம் வரைக்கும் ஆத்மாவின் நித்தியத்துவம். 31ல இருந்து கர்மயோகத்தை பத்தி பேசலாம். ஆக நாளைக்கு கர்மயோகம் என்னங்கிறத பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அவளுக்கு ரொம்ப முக்கியமானது. வாழ்க்கையில இருந்துட்டு எப்படி கர்மயோகியா இருக்கலாம்ங்கிறதை கண்ணன் ரொம்ப அழகா சொல்லி கொடுக்கிறான் நமக்காக. அது கேட்கறதுக்கு வந்து சேர பிரார்த்தித்து ஸ்ரீ காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்னு சொல்லி அமைகிறேன். நாளைக்கு இருக்க போறதில்லை, நேத்திக்கு இருக்காப்புல இன்னைக்கு இருக்க போறதில்லை. மாறுதலுக்குட்படுவதான தேகம் இத்தனை தூரம் அர்ஜுனனுக்கு எதுக்கு சொல்றான்னா அது ரொம்ப தாழ்ந்ததுன்னு புரிஞ்சுக்கோ அர்ஜுனா. கண்ண அதுல வைக்காதே. அதை விட ஆத்மா எவ்வளவு உயர்ந்தது. நீதான் அந்த ஆத்மா. அந்த ஆத்மாவை முதல்ல புரிஞ்சுக்கோ. புரிஞ்சுனுட்டியானா அப்பம் பரமாத்ம சாட்சா்காரத்துக்கு போகலாம். ஆத்ம நித்தியத்துவத்தை சொல்லத்தான் எனக்கு ஆத்மாவிடத்துல ஆசை வரும். ஆசை வந்தாத்தான் உலக இன்பத்துல பற்றுதல் குறையும். குறைஞ்சாத்தான் கர்மயோகத்தையே பண்ண வருவேன். இப்ப கர்மயோகத்துல இழுக்கிறதுலதான் கண்ணனுக்கு ஆசை. அதுக்கு இத்தனை சுத்தனாவும். இப்போ என்ன எதை சொன்னா எதை பக்கம் இழுத்துன்னு வருவனோ அதைத்தானே தெரிஞ்சவன் சொல்லி ஆகணும். எந்த மருந்து கொடுத்தா வியாதி சரியாகுமோ அந்த மருந்து தானே கொடுக்கணும். ஆத்மாவனுடைய நித்தியத்துவத்தை முதல்ல உரைத்தான் கண்ணன். தேகம் வேறே, ஆத்மா வேறே. ஆத்மா நித்தியம், தேகம் அநித்தியம். இத வரைக்கும் புரிஞ்சுக்கோன்னுட்டான். அதுக்கப்புறம் இப்ப நாம இன்னொரு 5 ஸ்லோகம் விட்டு வச்சிருக்கோம். ஆத்ம நித்தியத்துவத்தை பத்தி 30வது ஸ்லோகம் வரைக்கும் ஆத்மாவனுடைய நித்தியத்துவம் தான். இதுல 26, 27, 28 இந்த 3 ஸ்லோகங்களுக்கும் அபியுபகமவாதம்னு பேர். அபியுபகமவாதம்னா இத்தனை நாளி தான் சொன்ன தன் வாதத்தை சொல்லிட்டு வந்தானா கண்ணன். இப்ப கொஞ்சம் மாத்திக்கிறான். நீ சொல்றதே சரின்னு வச்சுப்போம், இருந்தாலும் சண்டை போட்டாகணும் அப்படின்னு நான் சில பேர் இடத்துல பேசுவோம் இல்லையோ. நாம சொன்னதை சொல்லி பார்ப்போம், அவர் விடாம அப்படியே சொல்லிட்டு அப்படியே வச்சுப்போமே, இருந்தாலும் இப்படின்னு பதில் சொல்றோம் இல்லையோ. அதுக்கு அபியுபகமவாதம்னு பேர். அர்ஜுனா, நீ நினைச்சிருக்கபடி தேகமும் ஆத்மாவும் ஒன்னாவே இருக்கட்டும். இத்தனை நாளி நான் தேகமும் ஆத்மா வேறுன்னு சொல்லிட்டு வந்தேன். இப்ப தேகமும் ஆத்மாவும் ஒன்னாவே இருக்கட்டும். அப்படி பார்த்தா முதல்லயே சண்டை போடணும் கொல்லணும்ட்டான் கண்ணன். நான் சொன்னபடி கூட நீ பார்க்க வேண்டாம். நீ சொன்னபடி தேகமும் ஆத்மாவும் ஒண்ணுன்னே வச்சுப்போம். அப்போ தேகமே ஆத்மான்னு வச்சுனுட்டா ஆத்மா தனித்து கர்மான்னு ஒண்ணு நாம ஒத்துக்க போறது இல்லை. ஏன்னா கண்ணால பாக்குறது மட்டும்தானே உண்மை. பார்க்காதது எல்லாம் பொய்யாயிட போறது. அப்ப ஆத்மாவுக்கு கர்மா இல்லை. கர்மா இல்லைன்னா புனர்ஜென்ம இல்லை. புனர்ஜென்ம கவலை இல்லைன்னா நரக்க ஸ்வர்க்கத்தை பத்தின கவலை இல்லை. அப்புறம் இவ கொன்னா எனக்கு பாவம் வரும், நீ ஏன் கவலைப்படுற? தேகம் வேறு ஆத்மா வேறுன்னு நினைச்சிருந்தாத்தான் ஆத்மாவுக்கு கர்மா இருக்கு. கர்மா நரகத்துல கொண்டு போய் தள்ளும், நரகத்துக்கு பாபம். நான் அதை பண்ண மாட்டேன், இத்தனை பயமும் நீ பயப்படுறோம். தேகமே ஆத்மான்னு நினைச்சுட்டே அர்ஜுனா, இந்த வருத்தத்துக்கெல்லாம் இடமே கிடையாது. ஏன்னா அடுத்த ஜென்மமே இல்லை, பாபமே இல்லை, புண்ணியமே இல்லை, கர்மமே இல்லை. நன்னா அடிக்கலாம், கொன்னுட்டு போடலாம். அதனாலேயான நீ சண்டை போட்டுத்தான் ஆகணும். இது அபியுபகமவாதமாக 26வது ஸ்லோகம். அதச்சைனம் நித்திய ஜாத்தம் நித்தியம் வா மன்யசே மிருதம் அதச்ச ஏனம். இந்த சரீரத்தோட கூடின ஆத்மா இருக்கானே நித்திய ஜாத்தம், அவன் அன்னன்னைக்கு பிறக்கிறான்னு நீ நம்பினாலும், நித்தியம் வா மன்யசே மிருத்தம், அவன் நித்தியம் இறக்கிறான்னு நீ நம்பினாலும். ஏன்னா ஆத்மாவுக்கு பிறப்பு இறப்புகள் கிடையாதுன்னு இத்தனாடி சொல்லிட்டான். இப்ப நான் ஒத்துக்கிறேன், ஆத்மாவே பிறக்கிறது, ஆத்மாவே இறக்கிறது, ஆத்மாதான் தேகம், தேகம்தான் ஆத்மா அப்படின்னு வச்சுட்டா கூட ததாபித்வம் மகாபாகோ நைவம் சோசித்து மருகசி. அப்படி இருந்தாலும் நீ கவலைப்படுறதுக்கு இடமே இல்லை, வாய்ப்பில்லை. ஏன்னா தேகம் தனித்திருந்து ஆத்மா தனித்திருந்து அதுக்கு பாப புண்ணியங்களை ஒத்துண்டாத்தானே இந்த கட்டம்லாம். உலகத்துல சாருவாக்க மதம்னு ஒண்ணு உண்டு. அதுக்கு லோகாயத்த மதம்னு இன்னொரு பேர். லோகாயத்த மதம்னா கண்டதை மட்டும் உண்மைன்னு ஒத்துக்கிறது. அதுக்கு மேல இருக்கிற எதையும் நம்புறதே கிடையாது. சரீரத்தை பாக்குறேன்னு இல்லையோ, ஜாகிரதையா பாத்துங்கோ. ஒருவேளை 2 வேளை 3 வேளை 4 வேளை சாப்பிடுங்கோ. ஒருவேளை நாற்றம் அடித்ததுன்னா குளிங்கோ. இந்த சரீரத்துக்கு மேல வேற எதுவுமே கிடையாது. இத ஜாகிரதையா பார்த்துண்டா போருங்கிறது லோகாயத்த மதம்.
இது யார் பேசினா தெரியுமா? ஸ்ரீமத் ராமாயணத்துல ஜாபாலின்னு ஒரு மகர்ஷி பேசுறார். பரதன் ராமனை திரும்ப கூட்டுறதுக்காக சித்திரக்கூட்டத்துக்கு போனான். இன்னைக்கு மத்திய பிரதேசத்துக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு எல்லையில இருக்கு சித்திரக்கூட்டம். மந்தாகினி நதிக்கரையில இருக்க ரொம்ப அழகான திவ்ய தேசம். சித்திரகூடத்திருப்ப சிறுகாக்க முலதீண்டான் ஆழ்வாருடைய போஷரம். சித்திரக்கூட்டத்திலே இருப்ப காகாசுரன் சீதையனுடைய திருமார்பிலே அப்பதான் அலகால கொத்தினான்னு ஸ்ரீமத் ராமாயணத்துல சரித்திரம். அந்த சித்திரக்கூட்டத்திலே ராமனை திரும்பி கூப்பிடுறதுக்காக பரதன் உள்ளே நுழைகிறான். ராமனிடத்திலே பிரார்த்திக்கிறான். அவன் வரமாட்டேன்னு மறுக்கிறான். அப்ப ஜாபாலிய கூட கொண்டு வந்திருக்கான் பரதன். ஒருத்தர் 2 பேர் இல்ல, அந்த ஊர்ல இருந்த அத்தனை பேரையும் அழைச்சு வந்துட்டான் பரதன். எனக்காக ராமன் இறங்கலன்னா அவனுக்கு இறங்கட்டும், இவனுக்கு இறங்கட்டும், இவனுக்கு இறங்கட்டும், இத்தனை பேரும் சேர்ந்து அழுவோம், ராமன் இறங்குறானான்னு பார்ப்போம் என்கிற எண்ணத்தோட பரதன் வந்தான். ஜாபாலி சொன்னார், என்ன ராமா ஏன் வரமாட்டேங்கிறேன்னார். ராமன் சொன்னா, பித்ருவாக்கிய பரிபாலனத்துக்கு தான் நான் பிறந்ததே, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. அப்படி நான் பண்ணலைன்னா எனக்கு பெரிய பாபம் வரும். பாபம் வந்துருத்துன்னா நரக்கம் கிடைக்கும். தந்தை சொல்படி நடக்கலைங்கிறது மகா பாபம் இல்லையா? இந்த பாவம் எனக்கு வேண்டான்னா ராமன். ஜாபாலி சொன்னார், பாவமாவது புண்ணியமாவது நரக்கமாவது சொர்க்கமாவது ராமா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கண்ணால பாக்குற சரீரம் மட்டும்தான் உண்மை. ஜாகிரதையா அதை பாத்துக்கணும். நெய் வாங்கி நிறைய சாப்பிடணும். நெய் வாங்க காசு இல்லைன்னா கடன் வாங்கு. கடன் வாங்கினா திருப்பி தர வேண்டாம். திருப்பி தராட்டா நரக்கமும் இல்லை பாபமும் இல்லை. இதுதான் ஜாபாலி பேசினார். ராமனுக்கு வந்தது கோபம். இத்தனை நாள் எங்க தசரதனை நான் வெச்சதே கிடையாது, இப்ப வெய்யறேன் உம்மாலே. உம்ம போய் தன் ராஜ தர்பார்ல வச்சிருந்தார் பாரு என்னுடைய தகப்பனார், இப்படி நாஸ்திகம் பேசுறே நீர், உம்ம போய் என் தகப்பனார் வச்சிருந்தாரான்னு கேட்டுட்டான் ராமன். வசிஷ்டர் பக்கத்துல பாவம் ரொம்ப வருத்தப்பட்டார். ஜாபாலி நல்லவர் ராமா, நாஸ்திகம் பேசல. ஏன் இவ்வளவு தூரம் பேசுறாரு தெரியுமா? இப்படியெல்லாம் சொன்னாலாவது நீ ராஜ்யத்துக்கு வந்துட மாட்டியாங்கிற ஆசை, அதனால பேசுறாரே தவிர ஜாபாலி மகாவித்வான் பரம வைதிகர், அவரை நாஸ்திகர்னு சொல்லி வெசி விடாதே என்று வசிஷ்டர் ரொம்ப பேசினார். ராமன் மேல சொன்னா, இது என்ன வேணும்னா ஆஸ்திகம் பேசுறது, வேண்டான்னா நாஸ்திகம் பேசுறது, இதை நான் கண்டது கிடையாது. ஆஹா, நாஸ்திகம் என்ன சொல்லும்? கண்ணால் பாக்குறதுதான் மெய், மத்த எல்லாமே பொய். இது நாஸ்திகவாதம். வைதிக மதம் இதை ஒத்துக்குமா? வைதிகம்னா பாபத்தை ஒத்துக்கணும், புண்ணியத்தை ஒத்துக்கணும், வேதத்தை ஒத்துக்கணும், நரக சொர்க்கம் உண்டுன்னு ஒத்துக்கணும். அவனைத்தானே வைதிகன்னு சொல்றோம். அதனால இங்க கண்ணன் சாதிக்கிறான், நீ சொன்னபடியே அவைதிகமா நாஸ்திகமா தேகமா ஆத்மா ஒண்ணுன்னே வச்சுப்போம் அர்ஜுனா. அப்ப கூட கொல்றத பத்தி நீ கவலையே பட்டிருக்க கூடாது. ஏன்னா நீ இத்தனை என்ன அழுதே? கொன்னா பாவம் வரும்னு தானே அழுதே. பாவ புண்ணியங்கள்லாம் ஆத்மாவை தனியா ஒத்துக்கிறவனுக்குன்னா அந்த பேச்சு. ஆத்மாவே தேகம்னுட்டா பாப புண்ணியத்தை பத்தின பேச்சே கிடையாது. இப்ப நம்மள பாதி பேர் இந்த கட்டத்துலதான் இருக்கும். தேகத்தை ஆத்மா நினைத்து பாப புண்ணியங்களை பத்தி கவலைப்படாம வாழறோம் இல்லையோ? அது என்னமோ தெரியல, ஒரு 45-50 வயசு ஆன அப்புறம் தான் இந்த பாவ புண்ணியத்தை பத்தி கவலையே வருது. இந்த சின்ன வயசுல அதை பத்தி கவலையே வரமாட்டேங்கிறது. பாவம் சுகாச்சாரியருக்கும் பிறந்தண்ணிலேருந்து கவலைப்பட ஆரம்பிச்சார். பிரகலாதன் சிறு குழந்தை, அசுர பாலகர்கள் அத்தனை பேரையும் சுத்தி உட்காத்தி வச்சிருந்து உபதேசம் பண்ண ஆரம்பித்தான். சிறு பிராயத்திலேயே வர வைக்க வேண்டியது நம்ம கடமை. எவ்வளவு தூரம் சொல்லிட்டார் தெரியுமா? சுகர் ஸ்ரீமத் பாகவதத்திலே ஒரு தாயாரோ தகப்பனாரோ குழந்தைக்கு வைதிக தர்மத்தை உபதேசித்து பகவானிடத்திலே காதலை விளைவித்து மோட்சம்தான் சிறந்த புருஷார்த்தம்னு சொல்லி கொடுக்காமல் போனால் அந்த தாயின் தகப்பனாரும் தாய் தகப்பனே இல்லேன்னு. இப்ப நாம ஞாபகம் வச்சுக்கணும், கொஞ்சமான தாயின் தகப்பனா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். நாம இருந்து மட்டும் பிரயோஜனம் இல்லை. நம்ம முதல்ல தெரிஞ்சுக்காததே தப்பு. சரி, இப்பவான்னு தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டோம். நாம பட்ட சிரமத்தை நம்ம குழந்தைகள் பட்டுவிடக்கூடாது. அவைகளுக்கான முதல்ல இருந்தே இந்த ஆசையை விளைவிக்கணும் இல்லையோ? சின்ன வயசுல வளைந்து கொடுத்துன்னா தானே பெருசானா தெரிஞ்சுக்க போறது. சில பேர் பயப்படுவா, இதுல புத்தி படுத்துன்னா சாதாரண படிப்பு வராது சுவாமி, அப்புறம் ஒண்ணு வேலை வெட்டி இல்லாத கட்டப்படும். ஒண்ணும் இல்லை, இதை படிச்சவாள்லாம் ஒண்ணு கட்டமும் பட்டு இருக்கல. இப்போ ஆனா சௌக்கியமா இருந்துட்டு தான் இருக்கா. இப்போ இது மாட்டுக்கு இருக்கலாம், அது மாட்டுக்கு இருக்கலாம். இந்த வைதிகம்ங்கிறது எவ்வளவு ஒத்தாசை பண்ணும் தெரியுமா? நம்ம ஒரு படிக்கட்டுல நடக்கிறதுக்கு ஆரம்பிப்போம், அதுல கைப்பிடிச்சவர் பக்கத்துல கட்டி வைக்கிறாளோ இல்லையோ? எதுக்கு கட்டுறான்? இப்ப என்ன எல்லாரும் கைப்பிடிச்சவர் இல்லைன்னா கீழே விழுந்துட்டா இருக்க போறோம். எல்லாருக்கும் தெரியும் படிக்கட்டுல நடுவுல தான் நடக்கணும், ஓரமா போனா கீழே விழுந்துரும், எல்லாருக்கும் தெரியும். ஆனா கைப்பிடிச்சவர் எதுக்கு வைக்கிறான்? ஒருவேளை தள்ளி போயிடுறதுக்கு வாய்ப்புண்டு, அப்ப ஜாகிரதையா பார்த்து தடுக்கும். அதே போலத்தான் இதெல்லாம். நாம வேலைக்கு போறோம், வியாபாரம் பண்றோம், ஏதோ பண்ணிட்டு இருக்கோம், அது படிக்கட்டுல ஏறா போலே அது எங்கேயான அப்படி இப்படி விழறதுக்கு வாய்ப்புண்டு. கைப்பிடிச்சவராட்டம் கீதையும் உபனிஷத்துக்களையும் வச்சுட்டோம்னா அது அப்படி இப்படி போகாம நம்மளை காப்பாத்தி கொடுக்கும். இப்ப வண்டியில ஏறி உட்காடுறோம்,
உட்கார்ந்த உடனே என்ன சொல்றா, சுவாமி நீர் போய் முன்னாடி மோதிக்காத இருக்கணும்னா இந்த ஊர்ல முன்பக்கத்துல உட்காண்டா பெருசா இந்த பெல்ட் ஒண்ணு இதை போட்டுண்டோம்ங்கிறா. அது என்ன போட்டுண்டவனுக்கெல்லாம் அடியே படலேன்னு அர்த்தமா? ஒண்ணும் இல்ல, எத்தனையோ பேர் போட்டுதான் இருக்கான், அடிப்பட்டு தான் இருக்கு, இருந்தாலும் எதுக்கு போட்டு வைக்கிறான்? அது ஒரு ஜாகிரதை அப்படின்னு தானே எல்லாரும் சொல்லுவா. அதே போலத்தான் இதுவும். நம்ம வாழற வாழ்க்கையிலே தடுக்கி விட நிறைய வாய்ப்புகள் உண்டு. அது விடாத பாதுகாக்கத்தான் கீதையும் உபனிஷத்துக்களும் சம்பிரதாயம் அத்தனையும். அதனால அதை தெரிந்து கொண்டாகணும். சின்ன வயசுலயே குழந்தைக்கு சொல்லி கொடுக்கறது நல்லதுதான். அது தெரியாத படுத்துனா தேகாத்மாபிமானம், தேகமே ஆத்மா நினைச்சோம்னா தானே கண்டதே காட்சி கொண்டதே கோலம். இதுதான் தேகாத்மாபிமானம். ஒன்னும் பெருசா சம்ஸ்கிருதத்துல கட்டமே பட வேண்டாம். கண்டதே காட்சி கொண்டதே கோலம்ங்கிறது தான் தேகாத்மாபிமானம். பார்த்ததுதான் காட்சி, பன்னெண்டுதான் அலங்காரம் நினைச்சிட்டு இருக்க இல்லையோ. அப்படியே நினைத்தாலும் அர்ஜுனா சண்டையை விட்டுட்டு நீ ஓடிப்பட முடியாது. உன் கர்மாவை நீ பண்ணித்தாகணும். அடுத்தது 27 சொல்றான். இது அழகான ரொம்ப ரசமான ஸ்லோகம். இது ஜாதஸ்யகி த்ருவோ மிருத்யுஹு த்ருவஞ்சன்ம மிருதஸ்ய தஸ்மாத் அபரிஹார்யர்த்தே நத்வம் சோசித்தும் அருகசி ந துவம் சோசித்தும் அருகசி. நீ சோசிப்பதற்கு அருகதை படைத்தவன் அல்லன். நீ கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. ஏன் தெரியுமா? ஜாதஸ்யகி த்ருவோ மிருத்யுஹு, ஜாதஸ்யகி பிறந்ததுன்னு சொன்னாலே மிருத்யுஹு த்ருவஹ போறது நிச்சயம். த்ருவன் ஜென்ம மிருதஸ்ய பிறந்ததுன்னு சொன்னா போறது நிச்சயம். போச்சுன்னு சொன்னா திரும்ப பிறக்க போறது நிச்சயம். அதனால நீ கவலைப்படுறதுல அர்த்தமே கிடையாது. எது போனாலும் அது பிறந்தாகணும், எது பிறந்தாலும் அது போயாகணும். ஜாதஸ்யகி த்ருவோ மிருத்யுஹு த்ருவன் ஜென்ம மிருதஸ்ய தஸ்மாத் அபரிஹார்யத்தே. அப்ப நீ பரிகாரம் தேடுறதுக்கு வழியே இல்லையோ. நான் உன்னை பத்தி எப்ப கவலைப்படணும்? என்னால எத்தியானும் மாத்த முடியறதா இருந்தா நான் அதை பத்தி கவலைப்படணும். நிச்சயமா என் கையே அதுல வைக்க முடியாதுன்னு தெரிஞ்சுபடுத்து. அப்புறம் தேவையில்லாத எது கவலைப்படணும்? வேதாந்த தேசிகன் அழகா சாதித்தார். எல்லாரும் ஜோசியத்துக்காக ஜாதகத்தை கையில எடுத்துட்டு அலையறோம். இவர் நல்லது பண்ணுவாரா, அவர் நல்லது பண்ணுவாரா, இவர் இப்படி சொல்லுவாரா, இவர் விளக்கேத்த சொல்லி கொடுப்பாரா, இவர் திரி போட சொல்லி கொடுப்பாரா, எந்த பிராயசித்தம் எள்ளு வச்சு ஏத்தனமா, எண்ணெய் வச்சு ஏத்தனமா, நெய் வச்சு ஏத்தனமா, 1000 பிராயசித்தத்துக்கு எல்லா ஜோசியர் காலையும் கையை பாக்குறார், முகத்தை பாக்குறார், ரேகையை பாக்குறார், எல்லாத்தையும் பார்த்து சொல்லி போறார். வேதாந்த தேசிகன் ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தில் அழகா கேட்டார். நான் ஜோசியக்காரன்ட்ட போறேன், ஜாதகக்காரன்ட்ட போறேன். ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் அவர் எனக்கு அறுதி அளிக்கணும், உறுதி அளிக்கணும். என்னன்னுட்டு என் தலையில எழுதியிருக்கோ இல்லையா லிபி, பிரம்ம லிபி, அதை மாத்தி எழுதி தரேன்னு எந்த ஜோசியக்காரனான்னு சொல்லட்டும், நான் கண்டிப்பா போயிட்டு வரேன்னார். எந்த ஜோசியக்காரன் சொல்லுவோம்? ஒரு ஜோசியக்காரனும் சொல்லவே மாட்டான். ஜோதிஷம்ங்கிறது எதுக்கு? கர்மா பண்றதுக்கு, நாள் நட்சத்திரத்தை குறிக்க. அதுக்கு மேல அதை தேவையில்லாம நம்ம ஆசைக்கெல்லாம் பிடிச்சு இழுத்துட்டோம்னா அது நமக்கு உதவுமா? ஒத்தனாலதான் லிபிய மாத்த முடியும். விலுப்த மூர்தன்ய லிபிக்கிரமாணாம். ஹயக்ரீவனை பத்தி அற்புதமான ஸ்தோத்திரம். விலுப்த மூர்தன்ய லிபிக்கிரமாணாம் त्वदंग्रि राजीव रजकणानाम भूयान प्रसादहा मयि नाथ भूयाद त्वदंग्रि राजीव रजकणानाम भगवानुடைய திருவடியில தாமரை இருக்கும் இல்லையோ, அந்த தாமரையில மகரந்த துகள் இருக்குமா. திருவடியே ஒரு தாமரை, இந்த திருவடியில ஒட்டின்னு இருக்கிற அழுக்குகள் அத்தனை மகரந்த துகள். அந்த மகரந்தத்தை எடுத்து எட்டுண்டேன்னா மாறிப்பட போறது பிரம்மலிபி. அந்த தூளுக்கு ஏங்கி நான் நிப்பேனா? கண்ட பேர் வீட்டு வாசல்ல நான் போய் காத்து நிப்பேனா? போக மாட்டேன். ஆஹத்வதங்கிரி ராஜீவ ரஜக்கணானாம் புயான் பிரசாதஹா மயி நாத பூயாத். ஒருத்தனால மட்டும்தான் லிபிய மாத்த முடியும். நம்ம கர்மாவை மாத்திர சக்தி ஈஸ்வரனுடைய கிருபையை தவிர மத்த எதற்குமே கிடையாது. அது நவகிரகத்துக்கும் கிடையாது, சூரியனுக்கும் இல்லை, சந்திரனுக்கும் இல்லை, புதனுக்கும் இல்லை, யாருக்கும் இல்லை. அத மாத்திர சக்தி ஒருத்தனுக்குத்தான் உண்டே தவிர அவன் வாசல்ல தானே நாம நின்னாகணும். பிறந்தா போத்தான் போறது, போனா புறக்கத்தான் போறது. இந்த மாத்திரத்துக்கு வழியே கிடையாது. இதுல பரிகாரம்னா உன்னை நன்னா ஞாபகம் வச்சுங்கோ. வேதத்துக்கு அங்கம் ஜோதிஷ சாஸ்திரம், ரொம்ப உயர்ந்தது ஜோதிஷம். ஆனா ஜோதிஷத்திலே பரிகாரம்ங்கிறது கிடையவே கிடையாது. ஆறானதை சொல்றான்னு பார்த்தால் அவரவர்கள் லாபத்துக்காக, அதுக்கு மேல அதுல சொல்றதுல பிரயோஜனமே இல்லை. ஜோதிஷ சாஸ்திரம் பரிகாரம் சொல்லவே சொல்லாது. இன்னது நடக்கும்னு சொல்லிடும், ஆனா அதை மாத்திக்கோன்னு தான் வழி சொல்லவே சொல்லாது. அப்புறம் மாத்திக்கிறதுக்கு இது வழி சொல்லிடுத்துன்னா எழுதினவனுக்கு கொஞ்சம் கூட பெருமை இல்லையா? அப்புறம் யார் எழுதினானே கொஞ்சமான அவனை பத்தி நாம கவலைப்பட வேண்டாமா? ஒருத்தர் சொன்னார், என் பக்கத்து வீட்டுக்காரர் என்னை இருக்க விடாத சிரமப்படுத்தினார். என்னமோ சத்தம் போடுறார், ஒரே பாட்டா போடுறார், கூத்தா ஆடுறார், எனக்கு இருக்கிறதுக்கே முடியல பக்கத்து வீட்டுல. நான் உடனே என்ன பண்ணுவேன்? நேர அவர்கிட்ட போய் அவரை பிரதட்சணம் பண்ணி 108 தடவை சுத்தி ஒரு நெய் விளக்கேத்தி அவருக்கு ஏதானு தழு சொன்னிச்சு, சுவாமி அடியனை எப்படியான ரட்சிக்கணும்னு அவர்கிட்ட போவேனா? கண்டிப்பா போக மாட்டேன். இவர் இப்படி பண்ணார்னு உடனே நேர போவேன், காவலாளி நடத்துல போவேன்.
இவர் இந்த மாதிரி கட்டப்படுத்துறாரு, முதல்ல ஒழுங்கா இருக்க சொல்லி இல்ல வீட்டை வெளியில அனுப்பு என்ன அவர்கிட்ட போய் சொல்லுவேனா? இப்ப நவகிரகத்தை பிரதட்சணம் பண்றதுக்காக நாம போறோம். சுவாமி ஏன் இந்த மாதிரி கட்டப்படுற வாழ்க்கையில இன்னும் கிரக கோளாறு, உடனே பதில் சொல்லிடுவோம். அப்ப சுக்கிரன் ஏதோ படுத்துறார், சனி ஏதோ படுத்துறார், ராகு ஏதோ படுத்துறார். அப்ப நவகிரகம் தானே படுத்துறது. படுத்துறவன் வீட்டையே போய் சுத்தின்றோம்னா என்ன அர்த்தம் எனக்கு தெரியவே இல்லை. இப்ப என்ன யார் கட்டப்படுத்துறாளோ அவளை போய் யாரானு சுத்துவாளா? இவ எல்லாருக்கும் தெய்வம் யாரோ அவனை போய் அவங்கிட்ட கேட்கறதா? இதுகள் சமப்படுத்திட்டு மறுபடியும் இவன் காலிலேயே நாம போய் விழுந்தோம்னா ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்துல ஒத்துக்கவே இல்லை வேதாந்த தேசிகன். விலுப்த முத்தன்ன லிபிக்கிரமாணாம் சுரேந்திர சூடாபத லாலிதானாம். அத்தனை ராஜாக்களும் உன் காலில் வந்து விழுந்திருக்கா, நான் என்னத்துக்கு இன்னொருத்தன் காலில் போய் நிற்க போறேன்? ராஜாதிராஜனான நீயே எனக்கு வேண்டியவன். அப்படி எது வேணும்னாலும் உன் காலில் விழுந்து அழுவேனே தவிர இன்னொருத்தன் காலில் போய் நான் விழுந்துடவே மாட்டேன் என்று சாதிக்கிறார் மகாச்சாரியன். அதனாலே மாத்த முடிஞ்சத்தான் முடியும், எல்லாத்தையும் மாத்திர முடியும் நினைச்சுட்டே இருக்க வேண்டாம். தஸ்மாத் அபரிஹாரியர்த்தே, எப்படியும் பரிகாரம் இல்ல அர்ஜுனா. கஸ்பன் சோச்சித்து மருகசி, அதனால சோச்சப்படுறதுக்கு அர்த்தமே இல்லை, சோகப்படாதேன்னுட்டான். இந்த இடத்துல அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வந்துருத்து. இதனாலதான் கண்ணனே நான் ஓடணுங்கிறேன்னா. இப்ப கண்ணனுக்கு புரியல, நாம என்ன சப்த பண்ட போடுங்கிறதுக்கு தானே இத்தனை நாள் பேசிட்டு இருக்கோம். இவ என்ன கண்டுபிடிச்சிட்டான்னு நினைச்சான் கண்ணன். ஸ்லோகம் எப்படி இருக்கு? ஜாதஸ்யஹி த்ருவோ மிருத்யுஹு த்ருவஞ்சன்ம மிருதஸ்ய. பிறந்தா இறக்கும், இறந்தா பிறக்கும், இவ்வளவுதானே இருக்கு. அப்ப அர்ஜுனன் என்ன நினைச்சுட்டான் தெரியுமா? நான் கண்டிப்பா இப்ப ஜெயிச்சேன்னா, நீ ஜெயிக்கணும்னு சொல்றியோ இல்லையோ, ஜெயம்ங்கிறது பிறக்கும். அப்ப கொஞ்ச நாள் கழிச்சு பிறந்த ஜெயம் போயிடணும் இல்லையோ, அப்ப நான் தோத்து போடுவேன், தோத்தா ஜெயிப்பேன், ஜெயிச்சா தோப்பேன். இப்படித்தானே மாத்தி மாத்தி இருக்கு ஸ்லோகம். இப்ப ஒரு வியாதி வந்துடுத்து, திருநாம சங்கீர்த்தனம் 108 நாள் இல்ல 48 நாள் நாம சங்கீர்த்தனம் பண்ணுன்னு சொன்னா சாசனா பாராயணம் 48 நாள் பண்ணேன், வியாதி போயிடுத்து. ஒத்தர இருந்து சொன்னார், சுவாமி நான் பாராயணமே பண்ண மாட்டேன்னார். ஏன்? போன வியாதி வந்துரும் இல்லையோ. இதான் போனதெல்லாம் வருங்கிறது, வர்றதெல்லாம் போகுங்கிறது. அப்ப என்ன ஆகும்னா, நான் பரீட்சையில போய் நான் 100க்கு 100 வாங்கிட்டு வெளியில வருவேன், உடனே இல்லேன்னுடுவா. ஏன்னா பிறந்ததெல்லாம் போயிடணும் இல்லையோ. இப்படி பண்ணா உலகத்துல இருக்கிறதுலே அர்த்தம் இருக்காது. பின்ன கண்ணன் எதுக்கு சொல்றான்? இப்ப வியாதி வந்தா போடும், போன வியாதி வரும் இப்ப சொல்லிட்டு இருக்கான். ஜாதஸ்யஹி த்ருவோ மிருத்யுஹுன்னா அது அர்த்தம் இல்லை. பின்ன எந்த அர்த்தத்துல சொல்றான்னா கொஞ்சம் சூக்ஷ்மமான அர்த்தம். நிதானமா பார்த்தோம்னா புரிஞ்சு போயிடும். ஒரு குடம் இருந்தது, இப்ப குடமா வாயும் வயிறுமா இருக்கா. அந்த குடத்தை நான் உடைச்ச உடனே ஏதோ ஒண்ணுக்கு மரணம். எதற்கு? குடமான தன்மைக்கு மரணம். இனிமே குடம்ங்கிறது இருக்க போறதில்லை. அந்த மரணத்திலேயே இன்னொன்னுத்துக்கு ஜனனம். எதுக்கு? மண்ணான தன்மைக்கு ஜனனம். உன்னோட மரணத்துல மத்தொன்னோட ஜனனம் கூடவே இருக்கும் இல்லையா. குடமாகிற தன்மையை உடைச்சா குடத்துக்கு மரணம். அப்ப கூடவே அது இன்னொன்னுத்த பொறப்பு கொடுக்கிறது. எதை? மண்ணுங்கிற தன்மை பிறக்கிறது. ஜாதஸ்யஹி த்ருவோ மிருத்யுஹு த்ருவஞ்சன்ம மிருதஸ்ய. அதே போல இப்ப மண்ணுக்கு ஜலத்தை குத்தினேன், அதை பிசிஞ்சேன், அழகா வந்தது, மண் உருண்டையா வந்தது. அதை வச்சுட்டு பானை பண்ணிவிட்டேன். இப்ப எதுக்கு மரணம் தெரியுமா? மண்ணான தன்மைக்கு மரணம். எதுக்கு ஜனனம்? சட்டி பானையான தன்மைக்கு ஜனனம். ஆக ஒரு மரணத்துல ஜனனம் இருக்கு, ஜனனத்துல மரணம் இருக்கு. போனதெல்லாம் பிறக்கும், பிறந்ததெல்லாம் போகும்னு இப்ப கண்ணன் சொல்லல. உன்னோட பிறப்பிலேயே மத்தொன்னத்தினுடைய மரணம், உன்னோட முடிவிலேயே மத்தொன்னத்தினுடைய பிறப்பு. இதுதான் கண்ணன் சொல்றதுக்கு உண்மையான அர்த்தம். அப்படின்னு என்ன ஆகும்? நீ ஒருவேளை இந்த பீஷ்மாச்சாரியரை கொல்றேன்னு வச்சுக்கோ, பீஷ்மருக்கு மரணமா? அது கூடவே ஒரு ஜனனத்தை உருவாக்கும். எதை? வீரஸ்வர்க்கம் அடைந்து ஸ்வர்க்கம்ங்கிறது பிறக்கும். அப்போ ஒரு மரணத்திலேயே ஒரு பிறப்பு இருக்கும் இல்லையோ. அர்ஜுனா கவலையப்படாதே, பீஷ்மரை கொல்றாய்ன்னு நினைத்தாலே அவரை பிறக்க வைக்கிறாய்ன்னு அர்த்தம். கொல்றேன்னு தானே நீ வருத்தப்பட்டு இத்தனாலும். இப்ப நான் சொல்றேன், அவரை கொல்றேன்னு சொன்னா அப்ப வேற ஏதோன்னு பிறக்கிறது. எது? சொர்க்க சரீரம் பிறந்துடுத்தோ இல்லையோ. இவர் இங்க போனார்னா சொர்க்க சரீரம் உடனே பிறக்க போறது. ஆக பிறந்தா போவர், போனா பிறப்பர்னா பிறந்தவெல்லாம் போயிடும் அர்த்தம் இல்லை. மரணத்திலேயே ஸ்வர்க சரீரத்தோட ஜனனம் உண்டு. நத்தம் சோசித்து மருகசி. அதனால நீ சோகப்படுவதற்கு இடம் கிடையாது. மேலே யுத்தத்தை பண்ணு என்ன 27வது ஸ்லோகம். மேலே 28 அவ்வக்தாதீனி பூதானி வியக்தமத்யானி பாரத அவ்வக்த நிதனான்யேவ தத்திர கா பரிதேவனா. கா பரிதேவனா? சோகப்படுறதுக்கு இடமே இல்லை. ஏன்னா நீ சொல்றபடி தேகமே ஆத்மான்னு வச்சுப்போம். இது 3 ஸ்லோகம் அதே வாதத்தை தான் பண்ணிருக்கான் கண்ணப்ப. நீ சொல்றபடி தேகமே ஆத்மான்னு வச்சுப்போம். அப்போ இப்ப இருக்கிற தேகம் மட்டும்தானே உனக்கு தெரியும். நேற்றுக்கு எந்த தேகம்னு உனக்கு தெரியாது, நாளைக்கு எந்த தேகம்னு உனக்கு தெரியாது. இப்ப இருக்கிற தேகம் தெரியும். அவ்வக்தாதீனி பூதானி. பூதானினா நேற்று கழிந்தவை, பூத காலம்னா இறந்த காலம் இல்லையோ. அவ்வக்தாதீனி நிச்சயமா எனக்கு தெரியாது எப்படி இருந்ததுன்னு.
வியக்த மத்தியானி பாரத. மத்தியம்னா நிகழ்காலம், வியக்தம் அது மட்டும்தான் எனக்கு தெரியறது. அவ்வக்தாதீனி பூதானி வியக்த